ஸோ நானும் வந்துட்டு பே பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்துட்டு வெயிட் அ மினிட் 2 minutes வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2100 உங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டு அனுப்ப முடியாது. நீங்கள் வந்து 2000 ருபீஸ் பே பண்ணால் தான் நான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து என் ப்ரொஃபைலை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15K மேலே ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. சிஓடி இருக்கான்னு கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க வந்துட்டு சிஓடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நானும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டாங்க. உடம்புன்னு இருந்தா அதுல உயிர்னு இருக்கும். அதே மாதிரி ரெட் டேப்னு ஒரு சேனல் இருந்தா அதுல ஸ்கேம் வீடியோஸ் கண்டிப்பா வரும். என்னடி லூக்குத்தனமா பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லூக்குத்தனமா எதையும் வாங்கி ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு இன்னொரு ஸ்கேம் எக்ஸ்போஸோட வந்திருக்கேன். வா வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்சைட்ல இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, இந்த அக்கா கிட்ட வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் அப்படின்னு தான் வந்து காசெல்லாம் பறந்து போயிடும். ஸோ என்ன ஆச்சு, எத்தனை பேர் ஏமாந்து போனாங்க, அது என்ன வெப்சைட், இவங்க கிட்ட வாங்கக்கூடாதுன்னு ஆசையா இருக்குல்ல, அப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் தமிழ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெஸ் ஸ்கேமுக்கு வருவோம். நம்மளும் பல பொட்டிக்ஸை போட்டு பல தடவை வந்து பழந்திருக்கோம். ஆனால் நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பொட்டிக் பிஸ்னஸ்லாம் இருக்கும், அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு என் வாயால் சொன்னேன். அது சொன்ன நேரம் சின்ன சின்ன பொட்டிக்ஸும் சேர்ந்து ஏமாத்துறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எல்லாரும் ஏமாத்துறவங்களாம் அந்த உலகத்தில் இருக்காங்க. சரி, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து பெண்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி இளம் பெண்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சில நார்த் இந்தியன் பேஜ்ல இருந்து இந்த சாரி தேக்கா ரொம்ப அழகா இருக்கும், இந்த சாரி வாங்குங்கோ only 550 அப்படின்னு லைவ்ல வரும்போது நம்ம ஆன்டிக்ஸ்லாம் ரொம்ப மெஸ்பரைஸ் ஆயிட்டு உங்ககிட்ட வாங்கியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க. உடனே அவங்க உங்களுடைய டிஎம்க்கு வருவாங்க. ஹாய், உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த சாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவீங்க. எத்தனை சாரி வேணும், ஒன்னும் வேணுமா ரெண்டும் வேணுமா அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு வந்து ஒரு 3 சாரி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அடுத்து, ஓகே உங்களோட சாரி வந்து இருக்கு எங்க கிட்ட, இப்போ நீங்க ஜிபேல 2000 அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு QR கோட் அனுப்புவாங்க, அது வேலையே செய்யாது. ஐயோ இது வேலை செய்யலைங்க அப்படின்னு போது, அச்சோ வெயிட் மேடம் அப்படின்னு சொல்லி இன்னொரு QR கோட் அனுப்புவாங்க. அதுல நீங்க பே பண்ணிடுவீங்க. அதாவது முதல்ல அமைச்சது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை நம்ப வைக்கிறதுக்காக வேலை செய்யல அப்படிங்கிற ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இன்னொரு QR கோட் அமைச்சிட்டு உங்களை பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, உங்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயம். அடுத்து நீங்க ட்ரெஸ் எங்க எப்போ வரும், ஆர்டர் ஐடி அனுப்புங்க, நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கிறப்ப, ஆர்டர் ஐடி ட்ராக் பண்ணணுமா ஜி, கொரியருக்கு 500 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு கேட்டு உங்க தலையில ஒரே போடா போட்டுருவாங்க. எனக்கும் வந்து உங்களை லூக்கு அப்படின்னு சொல்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் போய் ஏமாந்துருக்காங்க. எவனாவது ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுத்து திருப்பி கொரியருக்கு தனியா காசு வாங்குவானுங்களா, அதை நீங்களும் நம்பி காசு தரீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன்னா என் வீடியோஸ் பல ஸ்கேமை நீங்க பார்த்துட்டு திருப்பி ஏமாறினா என்ன அர்த்தம்? அப்படியும் ஒரு சில பேர் வந்து 500 ரூபாய் கொடுத்து ஏமாந்து கடைசியில வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடி, எனக்கு இது வேண்டவே வேணாண்டி, ஒரு ஷேரியே வராது போலடி அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் கம்பெனிக்கு ஒரு தடவை காசு வந்துச்சுன்னா நாங்க ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே எனக்கு அந்த சாரி வேணாண்டி, சாரியாவது சரி ஓகேடி எனக்கு சாரி அனுப்புடி அப்படின்னு கேட்டா, ஜி உங்க ஏரியாவுக்கும் அது வந்துடுச்சு, நீங்க வாங்கிட்டீங்கன்னு இங்க சொல்லுது அப்படின்னு சொல்லி உங்களை பிளாக் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் ஃபேஸ்புக்ல நடந்துகிட்டே இருக்கு. ஈவன் இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் சின்ன சின்ன பொட்டிக்குன்னு புது புது இமேஜஸா சொல்லி புதுசா ஆரம்பிக்கிறாங்க. இது உங்க மனசை புண்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக சொல்லல. ஒரு ஜோவியல் வேவா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு சிஸ்டர் மாதிரி உங்ககிட்ட நான் இன்டராக்ட் பண்றேன். ஏன்னா இப்படி சொன்னாக்கா உங்களுக்கு டக்குன்னு வந்து புரிய வரும்ல. ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, பல சமூக வலைத்தளங்கள்ல, ஈவன் குட்டி குட்டி யூடியூப்லயும் சின்ன சின்ன சேனல் ஆரம்பிச்சு எங்கேயோ பொட்டிக்குல இருக்கிற ஒரு இமேஜ்ல இருக்கிற அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு இங்க பாருங்க எங்க கடையில எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஈவன் மிந்த்ராலே ஒரு சில ஃபேக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. ஒரு சில ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், பட் இங்க வந்து விற்கிறவங்க எல்லாம் ஃபேக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. அப்ப நான் ஷேரியே வாங்கக்கூடாதாடி அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வாங்கலாம், இட்ஸ் த பெஸ்ட். பட் வெரிஃபை பண்ணுங்க, 1க்கு 3 வாட்டி வெரிஃபை பண்ணுங்க. அவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க அப்படி தெரிஞ்சா மட்டும் பண்ணுங்க. முன்னாடியே டெலிவரி சார்ஜ் ஃபீ இதுல வந்துருமான்னு கேளுங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ணுங்க. எவனாவது டெலிவரி சார்ஜ் 500 ரூபாய்க்குன்னு கேட்டானா செப்பல்ஸை தூக்கி அடிங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு குட்டி அவேர்னஸ்க்காக தான். ஸோ ஆன்லைன்ல வாங்குறவங்க அம்மா, ஆன்லைன்ல வாங்குறவங்க அக்கா, ஆன்லைன்ல வாங்குறவங்க தங்கச்சி, ஆன்லைன்ல வாங்குறவங்க லவர், ஆன்லைன்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இனிமே ஆன்லைன்ல ஏதாவது ஒண்ணு வாங்குங்க ஜி அப்படின்னு வந்தா வாங்கக்கூடாது, பிளாக் பண்ணணும்.